வயல்லேருந்து காய்தானிக்கு பறிச்சுட்டு வந்திருந்தோம். நம்மளுக்கு தேவையானத எடுத்துட்டு வீட்டுக்கு நாத்தனார் வந்திருந்தாங்க. யாருக்கு குறை வச்சாலும் நாத்தனாருக்கு மட்டும் குறை வைக்கக்கூடாது. அதனால நெறைய அள்ளி வச்சுட்டோம். நம்மளுக்கு தேவையானத எடுத்துட்டு. பாப்பா அந்த பஞ்செல்லாம் எடுத்து கொட்டி போயிருவான்னு சாக்குல அமுக்கி வச்சோம். ஆனா, அது ஈரமா இருக்கவும் ரொம்ப திரி திரியா ஆயிருச்சு. அத சந்தைக்கு போடுறதுக்காக மாமா எடுத்து வச்சுட்ருந்தாங்க. யாருமே இல்ல. சமைக்க முடியல. பாப்பா அழுதுட்டே இருக்கவும் அவள தூக்கி வச்சுட்டு தான் சமைச்சுட்டே இருந்தேன். ஆனா, இந்த நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கவங்கலாம் எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்கன்னே தெரில. ரொம்ப கஷ்டமா இருக்குது. சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள பாப்பாவுக்கு ரொம்ப பசிச்சிருச்சு போல. நான் போட்டு வைக்கிறதுக்குள்ள அவளே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இந்த வெயில்ல வந்துட்டு கொண்டையே போகிறனால தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே இல்ல. அதனால எண்ணெய் வச்சு அத கொண்ட போட்டுப்போம் அப்படின்னு எண்ணெய் தான் வச்சேன். ஆனா பாப்பாவும் தேய்ச்சி விட்டுட்டுருந்தா. பாப்பா எண்ணெய் தேய்க்கிறான்னு பார்த்தா, அவ எண்ணெய் எடுத்து அவ கொட்டிட்டா. பாதிக்கு பாதி அவ தலையில தான் இருந்துச்சு. இந்த மாங்காய் வந்து கண்டுக்கிறாதனால ரொம்ப இதா போயிடுச்சு. அதோட பருத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மாமா வயல்ல தண்ணி பாய்ச்சறனால அவங்களுக்கு வந்து கஞ்சி தான் வச்சு குடுத்து விட்டுருந்தேன். அத அவங்களுக்கு ஒரு தூக்குல வச்சு குடுத்து விட்டுட்டு, பா பாப்பாவ பார்த்துட்ருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ப்ளீஸ்.